சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் செல்வகுமார். ஓகே, ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹலோ சொல்லிடுங்க ப்ளீஸ். ஹலோ. ஹலோ. இப்போ நீங்கள் இது என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இது பவர் ஃபேக்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் பண்ணுற பவர் ஃபேக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கஸ்டம் மாடலா சார்? ஆமாங்க. இந்த பவர் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டி அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கு. இது வெறும் பவர் ஃபேக்டர்னால் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. அந்த இடத்துல எந்த நிமிஷம் வேணாலும் 2 பேஸ் வரும். அதுக்கு ஜென்செட் லைன் இருக்குது, லோ வோல்டேஜ் இருக்குது, ஹை வோல்டேஜ் வரக்கும் வாய்ப்பும் இருக்குது. அப்போ வேரியேஷன் ஆகிற பேஸ்க்கும் நீங்கள் கஸ்டம் மாடல் பண்ணி கொடுப்பீங்களா சார்? ஆமாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இதை மேனுவலாக செட் பண்ணியிருக்கோம். இந்த டைப்பு பார்த்திங்கன்னா 2 பேஸ் வந்துச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும். அதே ஜென்செட் வோல்டேஜ் வந்துச்சுனாலும் கட் ஆஃப் ஆயிரும். ஷார்ட் சர்க்யூட் வந்துச்சுனாலும் ஓவர்லோடு இருந்தாலும் சரி கட் ஆஃப் ஆயிரும். அப்போ இது ரொம்ப சேஃப்டி ஓரியன்டட் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டாக சார்? ஆமாங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த கான்டாக்ட் காம்பனன்ட்ஸு அந்த வேரியேஷன் ஆகிற பேஸை மேனிப்புலேட் பண்ணுறக்கா சார்? இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் ஒன்லி டைரக்ட் ஆன் அண்ட் ஆஃப். ஓகே சார், இதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சார்? எவ்வளோ ரேட்குள்ளே இது மாதிரி பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமர்ஸ்க்கு? இங்கே லோக்கலில் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை அதர் ஸ்டேட்ஸும் பண்ணுவீங்களா சார்? ஸ்டேட்டை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, பார்ட்டிக்கு என்ன மாதிரியான பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் பட்ஜெட் ஓரியன்ட் இந்த மாதிரி மாடல் வச்சுருக்கீங்களா சார்? இல்லை பார்ட்டி எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே சார். எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஹெவியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, இது லைட்டுன்னு சொல்கிறதுக்குல ஓகே, அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மின்சாரம் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இதை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டால் கூட போதுமானதே. ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. என்னென்னா அதிகமாக 2 பேஸ் வந்துச்சுனாலோ, ஓகே, லோ வோல்டேஜ் வந்துச்சுனாலோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. ஓ, நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து இப்போது இது வந்து இவ்வளோ தூரம் செய்யுதுன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி. ஓகே சார், சூப்பர் சூப்பர். கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது வீட்டுக்கு மட்டும் நான் தனியாக பண்ணி தருவேன் அந்த மாதிரியா சார்? ஒரு கம்பெனிக்கு நான் பண்ணி தருவேன், ஒரு என்வரான்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி பண்ணி தருவேன் அந்த மாதிரியா சார்? இதை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டரி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யறது. சரி சார். வீடு கம்பெனிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, இது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட போகிறோம். வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க. பார்ட் 1ல் வந்து இது எப்படி கஸ்டம் அசம்பிள் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபுல் வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் சார்கிட்ட தான் கேட்கணும். இப்போ இதோட பார்ட் மட்டும் உங்களுக்கு போடுறோம். செகண்ட் வீடியோ இதோட கன்யூஷன் வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்குன்னு பேசிக் ஓவர்வியூ சார் கொடுப்பாரு. இப்போ சாரோட கான்டாக்ட் நம்பர் ஆன்லைனில் இந்த ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சார் வந்து சொல்லிடுவார், நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாருக்காவது எங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டம் மாடல் வேணும், வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரி, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். சார் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சார் குவரிஸ் கேட்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சார் ஒன்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். ஃபோன் வந்து 750229435552. ஓகே, 1 செகண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். 750229435552. கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துக்கோங்க. இதோட பார்ட் 2 கன்யூஷன்ஸ் வரும். ஸ்டே டியூன். சார் பாய் சொல்லிடுங்க சார். ஹாய், பாய். பாய்.